மக்களை இந்த ட்ரம்ப்பும் சரி, ட்ரம்ப் ஆட்டி வைக்கிற இஸ்ரேல் நாடும் சரி, 2 நாடுமே சேர்ந்துகிட்டு உலகத்தை தனக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸோடைய அந்த எண்ணெய் வளங்களையும் அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக பல வருஷமா இவனுங்க போர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது குறிப்பா இப்ப சில மாதங்களாவே அமெரிக்கா ஈரான் போர் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட உயிர்கள் பலி வாங்கப்பட்டிருக்கு, ஏகப்பட்ட பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. சோ இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் இஸ்ரேல் பேச்சை கேட்டு ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. ஆனா இப்ப ட்ரம்ப்பையே அடிச்சு தூக்குறதுக்காக, சில்லி சில்லியா சீரழிக்கிறதுக்காக ட்ரம்ப்போட நாட்டு மக்கள், அமெரிக்க நாட்டு மக்களே ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளை பாத்தீங்கன்னா போராட்டத்துல அறிவிச்சிட்டாங்க. நோ கிங்ஸ், நோ ஐஸ், நோ வார் அப்படின்ற பேர்ல இந்த போராட்டம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நடக்கிற போராட்டம் மாதிரி இப்படி போர்டை வச்சுக்கிட்டு வெளியேறு வெளியேறு இதெல்லாம் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. இவங்க ஒரு வித்தியாசமான போராட்ட முறையை கையில எடுத்திருக்காங்க. நீங்க போட்டோல பாக்குறீங்கன்னா முழுக்க முழுக்க ட்ரம்ப்பையும் இஸ்ரேலையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே. சோ ட்ரம்ப்போடைய உருவ பொம்மை ஆகட்டும், அதை வேற வேற மாதிரி சித்தரிச்சு சில விஷயங்கள் ஓப்பனா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ட்ரம்ப் வாயில இருந்து கக்கா வர்ற மாதிரி, ட்ரம்ப் பேண்ட் அவுத்துட்டு ஜட்டியோட ரோட்ல ஓடுற மாதிரி, ட்ரம்ப்பை அடிக்கிற மாதிரி, ட்ரம்ப்போட உருவ பொம்மை எரிக்கிற மாதிரி, ட்ரம்ப்புக்கு பின்னாடி இருந்து கக்கா வர மாதிரி ஏகப்பட்ட ஒரு மாதிரியா பார்த்த உடனே இது அவனுக்கு வேணும்டா, இந்த ட்ரம்ப் இப்பெல்லாம் பண்ணணும், இதை விட கொடூரமான முறையில் அவனுக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நியூயார்க் ஆகட்டும், மெக்சிகோ ஆகட்டும், அந்தந்த முக்கியமான நாடுகளோட பிரைம் லொகேஷன்ல ஒண்ணு கூடி ட்ரம்ப் கிளிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்போட ஆட்சி வேண்டாம், ட்ரம்ப்போட இந்த வார் வேண்டாம். ஏன்னா ட்ரம்ப் நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம். அவர் நாட்டு மக்களை பாதுகாப்பாருன்னு பார்த்தா அவர் இஸ்ரேல் கூட சேர்ந்துகிட்டு அவங்க சொல் பேச்சுக்கு ஏத்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போயிட்டு போர் அறிவிக்கிறாரு. இதனால எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுது. சொந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டி அதுல ஆயுதங்கள் தயாரிச்சு அந்த ஆயுதங்களை போருக்கு யூஸ் பண்ணி நாட்டோட கஜனமே காலி ஆயிட்டுருங்க. உள்ளூர்ல இருக்கிற கஜனா காலியாகும் போது மக்கள் எவ்வளவு திண்டாடுறோம் நாங்க. சோ இப்படிப்பட்ட ஆளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப மீடியாக்கள்ல நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க ரொம்ப ஒரு மாதிரியா போர்னு போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க நாட்டு மக்களை வழி நடத்துறதுக்கு வந்துறீங்களா இல்ல போர் அறிவிக்க வந்தீங்கன்னா கேட்கும் போது ட்ரம்ப் ஒரு மாதிரியா 2 கொம்பு முளைச்ச மாதிரி தான் பேசியிருக்கா. அப்படி அதாவது திமுறா கெத்தா ஊருனா அப்படி இப்படி பஞ்சாயத்தா இருக்கும். உங்களால இந்த அமெரிக்க நாட்டுல வாழ முடியலையா, அமெரிக்க நாட்டுல பிரச்சனை நினைக்கிறீங்களா, பெட்டர் அமெரிக்க நாட்டை விட்டு நீ கிளம்பி போயிட்டே, அப்படி ஒண்ணு நீ சகிச்சுட்டு இந்த ஊர்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நாட்டு மக்களுக்கு எதிராகவே கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி ஒரு தலைவர் எவனாச்சும் பார்க்க முடியுமா? நாட்டு மக்கள் சரி பிரச்சனையாப்பா, சரி உன்ன பார்த்து பண்ணிக்கலாம், நான் தீர்த்து வைக்கிறேன், சீக்கிரமா எல்லாம் சரியா பேரும், நம்ம எல்லாம் ஒன்ன வழியா நல்லபடியா வாழலாம் அப்படின்ட்டு ஒரு நாட்டு தலைவர் சொல்லுவானா? பிரச்சனை இருந்தா இரு, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்லுவானா? அப்படித்தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கா. அப்படி நாட்டு மக்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்லைங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு சொம்பு தூக்குறது, இஸ்ரேல் பேச்சை கேட்டு உலகத்தை அடிமைப்படுத்தணும், இலுமினாட்டி கையில கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் கூட்டாளியா போயிட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போயிட்டு அங்க போர் புரிகிறது, அங்க போர் புரிஞ்சு பல மக்களை கொல்றது. அது மட்டும் இல்லாம அந்த போருக்கு எவ்வளவு செலவாகும், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி செலவாகுது. அதெல்லாம் யாரு காசு? அமெரிக்க நாட்டு மக்களோட இவங்களோட வரிப்பணம். இவங்க வரிப்பணம் அமெரிக்க கஜனாவுக்கு போது அங்க இருந்து எடுத்து செலவு பண்றாங்க. அப்படிங்கும் போது உள்ளூர் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்ல குடிநீர், நல்ல கல்வி அதெல்லாம் ரொம்ப அடி வாங்குது. இந்த மாதிரி உள்ளூர் வீட்டுக்குள்ள இருந்து ஆட்டையை போட்டு நீ நாட்டுக்கு செலவு பண்ற அப்படின்றதுக்காக தான் மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட சர்வாதிகாரி ட்ரம்ப் போரா பேசுற, அப்படி ரொம்ப வாயடிக்கிற, அப்படி இப்படிப்பட்ட ஆள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழக்குறாங்க. அந்த சில காட்சிகளை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மிகப்பெரிய போராட்டத்துல மக்கள் ட்ரம்ப்போட உருவ பொம்மையை மட்டுமே வச்சு பொலன்னு பொழக்கலங்க. கூடவே சேர்ந்து இஸ்ரேல் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவருடைய பொம்மையை வச்சு 2 பேரையும் சேர்த்து வச்சு வேற மாதிரி சொல்லவே வாய்க்கூசுது. அந்த மாதிரிலாம் சித்தரிச்சு ஒண்ணு மண்ணா அந்த பொம்மையை சேர்த்து அப்படி கிசடிக்கு மாதிரி வேற மாதிரி போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. சோ மக்கள், அதாவது சொந்த நாட்டுடைய மக்கள் தான் தலைவரை எதிர்த்து இந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. நம்ம நாட்டு தலைவர் இப்படி பண்றாரு, இப்படி கேவலமான இறங்கிட்டாங்களே, ஹிட்லரை விட மோசமா சர்வாதிகாரியா மாறிட்டு வராரு அப்படி சொல்லிட்டு அந்த ஆத்திரத்துலாம் ஒட்டுமொத்த அமெரிக்கா மக்களும் ஒண்ணு கூடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அமெரிக்காவோட ஒவ்வொரு பிரைம் லொகேஷன்லயும் மக்கள் அங்கங்க போராட்டங்கள் பண்ணும்போது அமெரிக்க காவல்துறை அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. சோ அரசாங்கம் ஏவி விட்ட மாதிரி காவல்துறையினர் அந்த போராட்டத்தை, மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை தடுத்து நிறுத்துறக்க வரும்போது மக்கள் கையில இருக்கிற பன்னு, கோக்கு, டின்னு சொல்லிட்டு என்ன கடை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரியாங்க. நீ வராத, இது எனக்கும் அந்த நாரப்பயலுக்கும் நடக்கிற சண்டை, நீ குறுக்க வராத, நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு எதிராக இவங்க காரை உடைக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, தூக்கி போட்டு முகரை உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா சம்பவமும் அங்க நடந்துகிட்டு இருக்கு.
அதுக்கு ஒருபடியா போயிட்டு சாண்டியாகுல என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ்காரங்க அந்த காரெல்லாம் அப்படி ப்ரொடெஸ்ட் அப்படி போகும்போது டில்டோஸ், அதாவது பெண்கள் வந்து சுய இன்பத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆணுறுப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரப்பர் டில்டோஸ் நிறைய பேருக்கு தெரியும். அத கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கையில வச்சுட்டு அதை எரியுறாங்க. எந்த வச்சுக்க வச்சுக்க ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு. சோ போலீஸ்காரங்க மேல அந்த டில்டோவை தூக்கி போட்டு எரியுறாங்க. அந்த காட்சியும் நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழக சட்டசபை எப்படி இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஒரு சட்டசபை இருக்குது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை போகுதுன்னா அங்க வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அமெரிக்காவோட சட்டசபைக்குள்ளேயே போயிட்டு இந்த மாதிரி அமெரிக்க ஈரான் போர் வந்து நீங்க தேவையில்லாம நடத்திட்டு இருக்கீங்க. செவனுன்னு அந்த நாடு இருக்கு. நீங்க உங்க வீம்புக்காக இஸ்ரேல் சொல்றதுக்காக நீங்க போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அமெரிக்க நாட்டு சோல்ஜர்ஸ் வீரர்களை தேவையில்லாத இந்த ஒண்ணுத்துக்கு மத்த இந்த போருக்கு வந்து நீங்க பலி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு சட்டசபையில அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு உள்ளூர் தலைவர்களே கேள்வி எழுப்புறாங்க. இந்த ட்ரம்ப் பயலுக்கு சொந்தமான மிகப்பெரிய ட்ரம்ப் டவர் அப்படின்ற ஒரு கட்டிடம் வந்து நியூயார்க்ல இருக்கு. அதுக்கு முன்னாடியும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா ஒண்ணு கூடி நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு ஒரு கட்டடம் ஒரு கேடுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்ப் டவருக்கு முன்னாடி இருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி மக்கள் வந்து ட்ரம்போட சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, ட்ரம்போட ஆபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முன்னாடி இன்னும் அவங்களுடைய அந்த எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த ட்ரம்ப் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து முழு பைத்தியம் கிடையாது. இவன் வந்து சரியாகாத ஒரு அரக்கு இருக்க பைத்தியம். இவன் வந்து அப்பப்ப என்ன அறிக்கை விடுறான்னா, ஈரான் மேல தாக்குதல ஸ்டாப் பண்ணிட்டோம். ஈரானோட அந்த எனர்ஜி சோர்ஸ், அதாவது அந்த எல்பிஜி கேஸ் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றது, அப்புறம் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது, இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி சோர்ஸ் இருக்கிற இடத்த நாங்க வந்து டெஸ்ட்ராய் பண்றதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விடுவான். விட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணா, திரும்பவும் அதே இடத்துல போயிட்டு அட்டாக் பண்ணுவான். இவன் வந்து சரியான பைத்தியக்காரன் போல. இதைத்தான் எல்லா நாட்டு மக்களும் புலம்பிட்டு இருக்காங்க. சொன்னதை செய்ய மாட்டேங்க, விட்டுட்டு போக மாட்டேங்க, ஈரான் கிட்டேயே இருந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை வந்து கிளின்னு கிளிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி உச்சக்கட்ட கோவத்துல அமெரிக்கால எல்லா இடங்களையும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அப்படி வானத்துல எல்லா போராட்டக்காரங்களும் பாக்குற மாதிரி ஐ எம் நாட் யுவர் கிங், ஐ எம் யுவர் டேடி அப்படின்னு இருக்கான். சோ மக்கள் வந்து எங்களுக்கு கிங்கு வேண்டாம், அரசர் வேண்டாம், அந்த நோ வார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா தெரிவிக்கிற மாதிரி நீங்க பாருங்களேன், அப்படியே பிளைட் பறக்குது. அதுல வந்து ஐ எம் நாட் யுவர் கிங், நான் வந்து உன்னோட அரசெல்லாம் கிடையாது, நான் வந்து உன் டேடி, நான் சொல்றத நீக்கல அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் போய் ஒரு சேட்டையும் பண்ணியிருக்கான். வானத்துல அப்படியே பறக்குது பாருங்க. சோ அமெரிக்க நாடும் அந்த ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலே சர்வாதிகார மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட நாடு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான். நம்ம ரெண்டு பேருமே நினைச்சு பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளை வந்து கைப்பற்றி இஸ்ரேல நம்பர் 1 ஆக்கலாம் அப்படின்ற பிளானிங்ல தான் இவனுங்க ஒவ்வொன்ன பல வருஷமா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் ஆயில் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் அடிச்சு அடிச்சு அங்க இவங்களோட யூஎஸ் பேஸ் அங்க வச்சு அப்படியே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேலோட்டமா நான் தான் கெத்து அப்படின்னு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அதுபடி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பிளான் பண்ணாத ஒன்னே ஒண்ணுது மக்களுடைய ப்ரொடெஸ்ட். இவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. சோ இந்த அளவுக்கு மக்கள் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் கவலைப்படுற ஆளா இவன்? இந்த ட்ரம்ப், இந்த இஸ்ரேல் இதுக்கு எல்லாத்தையும் கவலைப்படுவாங்களா? சொந்த நாட்டு மக்களே முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த அளவுக்கு கொடுமையானவங்க. இவங்களோட கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும், இவங்க எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத மிருகங்கள் அப்படின்றத நாம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நல்லாவே பார்த்தோம். இதை விட கொடுமையான விஷயம் உங்களுக்கு காட்டுறேங்க. இங்க பாருங்களேன், இந்த பொண்ணு அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அமெரிக்கால நடந்து போயிட்டு இருக்கு. இந்த அமெரிக்க போலீஸ்காரங்க செவனேன்னு போய்கிட்டு இருக்கு இந்த பொண்ணா புடிச்சு இந்த பக்கம் வச்சு கண்ட இந்த இடத்துல எல்லாம் கைய புடிச்சு தடவி அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு கொடுமைகள் பண்றாங்க. அந்த ஊர் போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் தான் இந்த ட்ரம்ப் வந்து அப்படி கொண்டு போயிட்டு ஈரான் கூட போர் புரிய விட்டு இங்க அழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம நாட்டு வீரர்களே அங்க இறந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அடிமையா இருந்து இஸ்ரேலுக்கு வேலை பார்க்கறனால தான். அதனால காவல்துறையான நம்மளும் இந்த போராட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எந்த ஒரு அறிவுமே இல்லை. என்ன இவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, மேலிடத்துல இருந்து உத்தரவு. சோ இந்த போலீஸ்காரங்க அவங்க நாட்டு மக்களே போயிட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப சீரழிச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த ட்ரம்ப் டவர் கீழே மக்கள் போராடும் போது இதை வந்து ட்ரம்ப் மேல செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோரோ அங்க இருந்து பாத்துருக்கா. அப்படியே மக்கள் எல்லாருமே நீ ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கா அதுன்னு திட்டு போது ட்ரம்ப் மேல இருந்து FUCKU அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த காட்சி தான் நீங்க பாத்துறீங்க. சொந்த நாட்டு மக்களையே பச்சை பச்சையா அசிங்கமா திட்டுற ஒரு பிரசிடென்ட்டை அந்த ட்ரம்ப்பை நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இனிமேலும் நம்ம அமெரிக்கால போயிட்டு வேலையை பார்க்கணுமா? அதுக்கு சொந்த ஊர்ல செவனன்னு இருந்துட்டு போயிடலாம். சோ அந்த அளவுக்கு அந்த ட்ரம்ப் மேல எல்லாம் கட்டுப்புல இருக்கானுங்க. மக்களே, இந்த இஸ்ரேல் நாட்டுல இருக்கக்கூடிய இலுமினாட்டிகள் இவங்க கையில இந்த உலகத்தை கொடுக்கறதுக்காக அவங்களுடைய அடியாளு இந்த ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போர்ல ஆரம்பிச்சு மக்களை பயமுறுத்துறது, போர் மூலமா நாட்டை அடிமைப்படுத்துறது, அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எண்ணெய் வளங்களை
எங்களுக்கு தான் அப்படி மாதிரி பிடிங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த போராட்டம்லாம் இவங்களுக்கு ஒரு மயிரா கூட இவங்களா மதிக்க மாட்டாங்க. இவங்களால தான் 3ஆம் உலகப் போர் வரவே போகுது. இவங்களோட எண்ணமும் அதுதான். சோ மக்களாகிய நாம தான் அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த போராட்டம் என்ன மாதிரி போக போகுது, அந்த இஸ்ரேலுக்கு மற்றும் அமெரிக்கா மற்றும் இந்த ஈரானுக்குள்ள இருக்கிற அந்த போர் பதற்றம் என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நியூஸ்கன் தமிழோட இணைஞ்சிருங்க. இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பாலாவியன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.